வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போது என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் டிராகன் படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பாத்துருவோம். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. இந்த படத்தை கதை சொன்னா, கதாநாயகன் கோல்டு மெடல் வாங்குறாரு. +2ல கோல்டு மெடல் வாங்குறாரு. கோல்டு மெடல் வாங்கின கையோட அவர் காதலிக்கிற பொண்ணு கிட்ட அவர் காதல சொல்றாரு, நம்ம யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம், நான் கோல்டு மெடல் வாங்குற உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த சந்தோஷமான செய்தியில நான் எப்படியாவது டிகிரி முடிச்சுட்டு நம்ம வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஆசாத்தியா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏய், நான் காதலிக்கிற பொண்ணு நீதாண்டி அப்படின்னு சொல்றாரு கதாநாயகன். எனக்கு நான் ஒன்னு காதலிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேற ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட் பாயா யார லவ் பண்றேன்னு கேட்கும்போது இவர் தான் லவ் பண்றேன்னு கதாநாயகன் வந்து ஷாக் ஆயிடுவாரு. ஏய், அவன் நல்லா படிக்க கூட மாட்டான், அவன் பேட் பாய் அப்படின்வான். இருந்தாலும் எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கும் போது இவரை காட்டுற ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கதாநாயகன் குழம்புறாரு, இந்த பொண்ணுங்களாம் ஏன்டா இப்படி இருக்காங்க, நல்லா படிக்கிற பையனை வந்து பிடிக்கவே மாட்டானா, அவன் வந்து பேட் பாயாக அவனை பிடிக்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் நான் வந்து நல்ல பையனா இருக்க போது இல்ல, காலேஜ் போன உடனே நான் பேட் பாயா மாற போறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. என் பேரை மாத்தணும்டா அப்படின்னு சொல்லும்போது, உன் பேர் ராக என்னடா மாத்துறது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்பாரு. உடனே என்ன பண்ணுவாரு, போர்டு எழுதி பார்ப்பாரு, காலேஜ் போன உடனே உன் பேர் வந்து டிராகன்றானுவான். ஸோ வந்து காலேஜ் இவருக்கு போன உடனே காலேஜில் வந்து இவர் பேர் டிராகன். என்னென்ன நல்லா அக்கர்பணமா எல்லாம் பண்ணுவாரு. அதுக்குன்னு வந்து இந்த பொறிக்கிற பண்ண மாட்டாரு, குடிக்கிறது இது பண்றது எல்லாமே. இவர் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து காலேஜ் வந்து டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனா இவர் வந்து டிகிரியே வாங்க முடியல. ஏன்னா வந்து 48 அரியர் இருக்கு. காலேஜில் என்ன பண்ணுவாரு, எனக்கு நான் டிகிரி முடிக்க மாட்டேன், எனக்கு அரியர்லாம் எதுவும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் சொல்லி ஐடி கார்டை தூக்கி செவுட்டி அடிச்சுட்டு போயினே இருப்பாரு. அந்த ஒரு பிரின்சிபல் கேரக்டர் வந்து டைரக்டரும் நடிகருமான மிஸ்கின் அவர்கள் ரொம்ப வந்து அழகான முறையில் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. இவர் அதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இவர் காதலிக்கிற பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. இந்த 6 வருஷம் லவ் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காலேஜில் வந்து டிராகன் சொல்லி ஒரு கெத்தா வந்து நம்ம உன்னை ரசிக்கலாம், ஆனா பண்ணலாம், ஆனா பிளாட்டிக்கலா வரும்போது லைஃப் தான் முக்கியம், எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது, அதனால என்னோட லைஃப் நீ இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு இவளை வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்பத்துல இவருக்கு வந்து ஒரு மன உடைச்சல், பைக்கு வந்து அதை நினைச்சுக்கிட்டே வந்து விட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற டைம்ல தான் இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கும் போது டாக்டர் கதாபாத்திரம் நடிகை ஸ்னேகா வராங்க. அதாவது நம்ம வந்து ஃபைல் ஆகலாம் வாழ்க்கையில, ஆனா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா எதுவா இருந்தாலும் நம்ம பின்னாடியே வரும்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் எப்படியா ஜெயிச்சு ஆகணும். அதாவது அவன் காதலிக்கிற பொண்ணோட கணவன் 1,00,000க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. நான் அவரை விட 1,20,101 ரூபாய் சம்பாரிச்சு காட்டணும், சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் நீ எப்படிடா முடியும், நீ வந்து அரியரே முடிக்கிறா, எப்படிடா பண்ணுவேன்னு சொல்லுவான். நான் எப்படியாவது பண்ணி அவனு சொல்லும்போது வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமா வந்து இவங்க ஒரு கன்சல்டன்சி ஆபீஸ்க்கு போறாங்க. அந்த கன்சல்டன்சி ஆபீஸ்ல என்னன்னா, ஃபேக்கான டிகிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணி இவங்களை வந்து ஜாப்பையும் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி கார்டு, ஒரு ஃபேக்கான டிகிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணி கம்பெனிக்குள்ள ஜாப்புக்கு போறாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த விபியோட கதாபாத்திரம் வந்து கௌதம் வாசுதேவன். இந்த ஃபேக்கான சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்கிற கேரக்டர் ரவீந்திரன் அவர்கள் தான். இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபேட்டா குண்டா இருப்பாரு, ஓகேங்களா. அவர் தான் அந்த கேரக்டர் பண்றாரு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் மேல சேலரி ஹீரோக்கு, ஒரு நல்ல லைஃப். அதே மாதிரி இந்த போலியான டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இந்த 10 லட்சத்தை வந்து ஒரே பையன் தான் இவங்க அப்பா அம்மாக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் இவ ஏற்கனவே வித்து 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 வந்து படிக்க வச்சிருக்காங்க. அவன் கடைசியா கேட்கிற 10 லட்சத்தையும் இடத்து அரமானம் வச்சு குத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வீடு இல்லை, நைய செட்டா வாங்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து இவர் எதிர்பார்க்காம
பிரின்சிபலை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாரு. இவர் பிரின்சிபலை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 48 ஹரியரை நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் வந்து நீ வேலை செய்யற கம்பெனில வந்து உன்னை பத்தி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கதாநாயகன் கிட்ட. இந்த 48 ஹரியரை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, இல்லை இவர் வேலை செய்யற கம்பெனி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரா இல்லையா தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓடுற மொத்த கதையும் இதுதான். இது இடையில வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் பொண்ணை வந்து இவர் நிச்சயம் பண்றாங்க. இவர் வந்து நிச்சயம் பண்றாங்க. கம்பெனி சைடு ஒரு பக்கம், கம்பெனி சைடுல திடீர்னு எதிர்பார்க்காம வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரோட வேலை செய்யறவங்களோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா நிறைய ஃபேக் சர்டிபிகேட்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க சொல்லிட்டு கௌதம் வாசுதேவர் என்ன பண்ணுவாரு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை வந்து பக்காவா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சாரா இல்லையான் தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்துல வந்து ரொம்ப அழகாவே வந்து எல்லாருமே கதாபாத்திரம் ரொம்பவே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. கதாநாயகிலிருந்து அவர் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ல இருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் நம்மளை எல்லாருமே ஒரு எமோஷன் சீனா இந்த படத்துல ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சாரா, 48 ஹரியரை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையான் தான் இந்த படத்தோட கதை. ஆனா இதுலதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அதுல இருந்து தான் கதாநாயகனோட லைஃப் வந்து திரும்புது. அந்த 15 நிமிஷம் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் எமோஷன் டச் ஆயிடும். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்களும் கொடுத்த கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா அழகா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நடிகர் உங்களுக்கு தெரியும், பிரதீப் ரங்கநாதன், கே எஸ் ரவிக்குமார், கௌதம் வாசுதேவன், மிக்சிங், விஜே சித்து, ரவீந்திரன் சந்திரசேகர், ஜார்ஜ் மரியான், அனுபவா, ஸ்னேகா மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இன்னொன்னு நம்ம சொல்லணும், முக்கியமானது என்னன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்குமோ, அதாவது அவரோட ஸ்டைல் காப்பிடிக்கிறது வேற, அவரோட மேனனிசத்தை அப்படியே வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அதாவது கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து பார்த்த உடனே நடிகர் தனுஷ் தான் படத்துல வந்து நடிச்சிருக்காரோன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பாக்குறவங்க எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க பப்ளிக் ரிப்போர்ட். ஓகேங்களா, படம் எந்த இடத்துலயுமே எந்த விதமான லேக் எல்லாம் இல்லை, எல்லாமே பிரமாதமா இருக்கு. ஆனா சடனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷுக்கு போட்டியா வந்து இன்னொரு தனுஷ் வந்துட்டாரோ அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் பாக்குற பப்ளிக்கும் சரி, ஒவ்வொருத்தரும் சரி, தனுஷ விரும்புற ஒவ்வொரு ரசிகர்களும் தனுஷுக்கு போட்டி யாரும் இல்லை நினைச்சு அவரோட ஸ்டைல அப்ப அவரோட மேனேஜ் அப்படியே காட்டுறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முழுக்க பிரதீப் ரங்கநாத் அவர்கள் நடிகர் தனுஷ் பாணிலேயே தான் முழுக்க வந்து நடிச்சிருக்காரு. நீ இந்த தியேட்டர்ல ஒவ்வொருத்தரும் பாக்குறவங்க நீங்க செஞ்சுப்பீங்க. அதே மாதிரி மறைந்த பாடகர் நடிகருமான SBB பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரோட கேரக்டர் அவரு நடிச்சா எப்படி நடிப்பாரோ கிட்டத்தட்ட அப்படியே வந்து நடிச்சிருக்காரு. அந்த பிரின்சிபல் கேரக்டர் மிஸ்கின் அழகா நடிச்சிருக்காரு. வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உத்து கவனிச்சீங்கன்னா SP பாலசுப்ரமணியம் அவர் மாதிரியே நடிச்சிருக்காரு. நீங்க தியேட்டர்ல ஒவ்வொருத்தரும் பார்த்து நீங்களே செஞ்சுப்பீங்க. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர், அதாவது இந்த படத்தோட எழுத்து இயக்கம் அஸ்வன் பாரிமுத்து ரொம்ப அழகா வந்து பேப்பர் ஒர்க் நல்லா அழகா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, குறை சொல்லாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நமக்கு மக்களை விட வெளியில வரும்போது அதை விட வேற என்னங்க இருக்கு. படம் மக்களை வந்து படத்தை பார்த்துட்டு வரும்போது படம் போடிகளுங்க நல்லா இருக்கு. படத்துல வந்து லாஸ்ட் முடியும் போது மெசேஜ் நல்லா இருக்கு. படத்தை போடிக்காம செஞ்சுட்டு வராங்களா, அவ்வளவுதான். மக்களை விட மிஞ்சி எதுவும் இல்லை. படத்தோட இசை லியோன் ஜேம்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. 2-3 பாட்டு கேட்கிற மாதிரி நல்லா இருக்கு. அதே மாதிரி பின்னணி இசை, அதாவது பேக்ரவுண்ட் இசை எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா, இந்த படத்தோட தயாரிப்பு அர்ச்சனா கல்பத். ஓகேங்களா, அதாவது அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் டிராகன் படம் ரொம்ப நல்லா இருக்கு.
தியேட்டர்ல போய், அதாவது 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாருமே நம்பி இந்த படத்தை தியேட்டர்ல நம்பி பார்க்கலாம். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் டிராகன் படத்தை பத்தி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.